2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக சென்னை வந்திருந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எல்லாம் சுமூகமாக முடிந்து டில்லி திரும்பினார். அதன்பின் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்ற கோயல் பிரதமர் மோடியிடம் தமிழகத்தில் நம் கூட்டணி தொகுதி பங்கீடு நல்லபடியாக முடிந்தது என்று கூறியுள்ளார். அதற்கு சபாஷ் என தெரிவித்து மகிழ்ச்சியோடு வாழ்த்தியுள்ளார் பிரதமர். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடமும் இந்த விஷயத்தை கூறியுள்ளார் கோயல். பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் குறித்தும் அங்குள்ள நிறை குறை குறித்தும் அமித்ஷா கேட்டுள்ளார். இதையடுத்து பழனிசாமிக்கு போன் போட்டு அவரை அமித்ஷாவுடன் பேச வைத்துள்ளார் கோயல். அத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மற்ற தலைவர்களுடனும் போனில் பேசியுள்ளார் அமித்ஷா. பழனிசாமி எப்போதும் சிரித்த முகத்துடனே காணப்படுகிறார். எனவே நம் கூட்டணி சிரித்தபடியே இருக்கும் கூட்டணி. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அழுதபடியே இருக்கின்றன. காரணம், குறைவான தொகுதிகள் ஒதுக்கீடு தவிர கேட்ட தொகுதிகள் கிடைக்கவில்லை. எனவே அது அழும் கூட்டணி என கிண்டலடித்துள்ளார் அமித்ஷா. அழுது கொண்டே சிரிக்கிறோம் என ஒரு பக்கம் மதிமுகவினர் சொல்கின்றனர். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தமிழகத்தில் காங்கிரஸ் உருப்படாது, கட்சியை சில தலைவர்கள் அடகு வைத்து விட்டனர் என்கிறார். அவர் குறிப்பிடுவது சிதம்பரத்தை தான். அவர்தான் நடுவில் புகுந்து ராகுலுக்கு எதிராக வேலை செய்துள்ளார் என டில்லி அரசியல் வட்டாரங்களில் தமிழக அரசியல் குறித்து அலசப்படுகிறது.